கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம்ம அதைத்தான் தியானிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் அகில உலகத்தை படைத்தவர், மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினவர். அதனால ஜனங்கள் அழிவது அவருக்கு பிரியம் இருக்காது. பூமியில ஜனங்கள் மாறுபாடா நடக்கிறதுனால, பாவம் செய்கிறதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கர்த்தர் ஜனங்களை அழிக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம், நீர் விரும்புகிற ஒரு ஆட்சி. நீர் ஜனங்களுக்கு நன்மை செய்வீர், ஜனங்கள் கேட்டா உணவு கொடுப்பீர், அவர்களை நேர்த்தியாய் நடத்துவீர். அதுபோல உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் நீங்க எப்படி ஆட்சி பண்றீங்களோ அதே போல இந்த பூமியிலேயும் எல்லா ஜனங்களுக்கும் சுபிட்சமாய் வாழ்வதற்கு நீர் ஆட்சி செய்யும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவிடத்துல பட்சபாதம் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, மத வித்தியாசம் இல்லை. ஒரே ஒருவருக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். மனித சுவாபத்துல இந்த பெருமை நமக்கு ஆட்டோமேட்டிக்காய் வருகிறது. இந்த ஒரு மனிதனுக்கு பெருமை வருகிறது என்றால் இயேசு எதிர்த்து நிற்கிறார், தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அதனாலதான் நம்ம இப்படி ஜெபிக்க வேண்டும். தேவன் எப்படி ஆட்சி பரலோகத்தில் செய்கிறாரோ அதே ஆட்சி பூலோகத்தில் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல தலைவர்களை உருவாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படி செஞ்சா எல்லா ஜனங்களும் நல்லா இருப்பாங்க, நல்ல மனசோடு இருப்பாங்க, நல்ல இருதய சிந்தையோடு இருப்பாங்க, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, எந்த அழிவு நாச மோசங்கள் வராது. அதைத்தான் ஜெபிக்க சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. பரமண்டலுக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனநிறைவினால் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை இறங்கி வரட்டும். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்கிறாத கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.